ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழகமே எதிர்பார்த்த தரமான அரசு நூலக உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நிறையா குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணால் அதுக்கான வேலைவாய்ப்புகளும் இதில் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 15 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வு கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யாரும் எதுவும் பே பண்ணணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புகளுக்கு சில வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் இமெயில் மூலிமா அனுப்பணும், சில வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா அனுப்பணும். ரெண்டுக்கும் நிறையா வேலைவாய்ப்புகளுக்கு அப்படி தான் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்தோன்னா ஆன்லைனில் போய் அப்ளை பண்ண போயிடாதீங்க. எந்தெந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ பார்க்குறப்ப நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 85,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் இமெயில் மூலமாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலமாக இருந்தாலும் சரி, அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 26 ஜனவரி 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்ட மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் சரி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இது எதுக்கு கீழே செயல்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட்டாமிக் எனர்ஜி கீழே இது செயல்பட்டுருக்கு. ஓகேங்களா. மொத்தம் பார்த்திங்கன்னா 15 விதமான பதவிகள் 2 டேபிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டேபிள் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிடெக் இல்லை பிஇ இல்லை எம்எஸ்சி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 46,500 சம்பளம். இதுக்கு இந்த இமெயில் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கான லாஸ்ட் டேட் 26 ஜனவரி 2024. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிஸ்டம்த்துக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் டிகிரி, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, அது படிச்சிருந்தீங்கன்னா 26,500 சம்பளம். அப்படி இல்லை நீங்கள் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ரிபிள் இசிஇ, ஐடி படிச்சிருக்கீங்க, இல்லை போஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ், ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்சிஏ படிச்சிருந்தாலும் சரி, 46,500 சம்பளம். இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் 26/1/2024. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இஆர்பி. இந்த வேலைவாய்ப்புக்கும் சேம் மேலே சொன்ன அதே இதுதான் கேட்டிருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி சம்பளம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். 26ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ட்ரெயினிஸான வேலைவாய்ப்பு. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் டிகிரி சேம் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். நீங்கள் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இல்லைன்னா ட்ரிபிள் இசி, ஐடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. 20,000 சம்பளம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். 26ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. ஓகேங்களா. ஹவுஸ் கீப்பிங் அண்ட் கேட்ரிங். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி டிகிரி ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இல்லை அதே இதில் எம்எஸ்சி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதே பேச்சுலர்ஸ் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா 36,000 சம்பளம். எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னா 46,000 சம்பளம். ஆன்லைனில் இந்த இமெயில் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. 26ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதுக்கடுத்தது ரிசர்ச் அசோசியேட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கணும். 53,000 சம்பளம். நீங்கள் இமெயில் மூலிமா அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் 26ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதுக்கடுத்தது இன்னொரு இதில் ரிசர்ச் அசோசியேட்டுக்கான வேலைவாய்ப்பு தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஹெச்டி ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை எனி பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் இல்லை சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 77,000 உங்களுக்கான சம்பளம். 1லேருந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, 2 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா 85,000 உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் 26ஆம் தேதி.
அதுக்கடுத்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு ரிசர்ச் அசோசியேட் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கும் நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருந்தா போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டாக்டர் உங்களுடைய டாக்டரில் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மினிமம் 2 வருஷம் பப்ளிகேஷன் இண்டெக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53,000 85,000 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இமெயில் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. 26ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லைப்ரரி. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் எதுலைனா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இல்லை எம்எஸ்சி லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிச்சிருந்தா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 53,000 சம்பளம். இமெயில் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். 26ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி சயின்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா 26,500 சம்பளம். இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லை பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரிபிள் ஐடி எம்எஸ்சி எம்டெக் இல்லை நீங்கள் எம்சிஏ இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 46,000 53,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த லிங்க் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? 26ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதுக்கு அடுத்தது ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். லைஃப் சயின்ஸ் இல்லை பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அல்லது கம்ப்யூஷனல் பயாலஜி இதில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். 46,500 உங்களுக்கு சம்பளம். இமெயில் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்தது இன்னொன்று ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பிஎஸ்சி பிசிஏ இல்லை பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை அலைடு ஏரியாஸில் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 26,500 சம்பளம். இமெயில் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்ததும் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கோம். கம்ப்யூஷனல் பயாலஜி இல்லைனா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சயின்ஸ் இல்லை லைஃப் சயின்ஸில் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 46,500 சம்பளம். இமெயில் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்தது டேபிள் 2ன்னு உங்களுக்கு இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரெயினிக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் டிகிரி எனி பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தால் யாராக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். 20,000 உங்களுக்கு சம்பளம். இந்த இமெயில் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கு. அதுக்கடுத்தது லைப்ரரி ட்ரெயினி. இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி லைப்ரரி சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 20,000 உங்களுக்கு சம்பளம். இதுக்கு நீங்கள் இமெயில் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எல்லா வேலைவாய்ப்புக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் மேலே காட்டின எல்லா வேலைவாய்ப்புக்கும் மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு 18லேருந்து 25, லைப்ரரி ட்ரெயினுக்கு 22லேருந்து 27 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அஸ்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் அஸ்பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இந்த வேலைவாய்ப்புக்கு இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமாவோ இல்லை இமெயில் மூலிமா எந்தெந்த வேலைவாய்ப்புக்கு என்னென்ன சொல்லியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.